அனைவருக்கும் வணக்கம் and a very happy weekend. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா Flipkart உடைய பிக் சேவிங்ஸ் டே சேல் கூடவே வந்து refurbished ஸ்மார்ட்போன் உடைய சேலும் ரிவீல் ஆயிருக்கு. ரெண்டு டீடைல்ஸ்மே பார்த்தலாம். Battlegrounds மொபைல் இந்தியா இதோட ஓபன் சேலஞ்ச் இந்தியால டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மற்ற டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் பார்த்தலாம். OnePlus Nord CE2 Lite இந்த ஸ்மார்ட்போன் உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 781ல. இன்னைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ் இருக்க டீடைல்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே புது ஃபீச்சர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க கொண்டு வந்திருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் இல்லைனா டிஜிட்டல் பேமெண்ட்டை ஈஸியாக பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். வாய்ஸ் வழியாகவே நீங்கள் பார்க்கிங்க்கு ஈஸியாக பே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் யூஎஸில் தான் இவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 சிட்டிஸில் யூஎஸில் வந்து வாய்ஸ் வழியாகவே ஹே கூகுள் பே ஃபார் த பார்க்கிங் அப்படின்னு ஒன்று பே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கூகுளுடைய அசிஸ்டன்ட், அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் கூகுள் பே, இது ரெண்டுத்துலேருந்து தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் பே வழியாக ஈஸியாக பார்க்கிங்க்கு பே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பே பண்ணுற ஃபீச்சர் வந்து இன்னும் சில ஆப்ஸ்லேயும் வந்து இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் எப்போ இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் ஆகும்னு. Flipkart உடைய பிக் சேவிங்ஸ் டே சேல் இன்னைக்கு ஆரம்பிச்சு மார்ச் 16 வரைக்கும் இந்த சேல் இருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இவங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை எஸ்பிஐ கார்டு யூஸராக இருந்தால் அடிஷ்னலாக 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைலைட்டிங் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 2020 இருக்கலாம் தெரியுது. ஏன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்கண்டினியூ ஆக போது, இனிமேல் ஆப்பிள் தரப்புலேருந்து இது வராது. ஸோ வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இங்கே சேல் இருக்கிறதுனால வந்து இது கம்மி விலையில இவங்க கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, இது கூடவே போக்கோ M3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000க்கும் மோட்டரோலாவுடைய H20 ஃபியூஷன் இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 19,000 கிட்ட வந்து ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சில ஆஃபர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணும்போது டெக் அப்டேட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது கூடவே வந்து Flipkart உடைய ரீஃபர்பிஷ் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பழைய ஐஃபோன்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவே கம்மி விலையில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரீஃபர்பிஷ் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் வந்து பண்ணி தான் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஐஃபோன் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஐஃபோன் 7 வந்து 14,000 கிட்டையும், ஐஃபோன் 8 வந்து நீங்கள் 18,000 கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐஃபோன், அதாவது பழைய ஐஃபோன்லலாம் உங்களுக்கு ரீஃபர்பிஷில் நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. இது தவிர்த்து வந்து பிக்சல் டிவைசஸும் வந்து ரீஃபர்பிஷில் வந்து நல்ல ஆஃபர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ரீஃபர்பிஷ் வாங்குவீங்க அப்படிங்கும்போது ஐஃபோன் அண்ட் பிக்சல் நீங்கள் செக் பண்ணலாம். கிராஃப்டன் இந்தியாவில் BGMIக்காக புது டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2022க்காக இது வந்து Battlegrounds மொபைல் இந்தியா ஓப்பன் சேலஞ்ச். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 அப்படிங்கிற டேட்டும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 512 டீம்ஸ் வரைக்கும் இவங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 டீம் மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. யார் ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறாங்களோ ப்ரைஸ் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 lakhs அப்படின்னு தெரியுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். இன்னும் 4 டோர்னமெண்ட் வந்து BGMIயில் இந்தியாவில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப் இன்னொரு புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது வாட்ஸ்அப் உடைய வெப் வெர்ஷனுக்கு. பொதுவாக வாட்ஸ்அப் உடைய ஆப் வெர்ஷன் அண்ட் வெப் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் வெர்ஷன் வந்து ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். வெப் வெர்ஷனை விட வெப் வெர்ஷனை வந்து ஈஸியாக கோடெல்லாம் ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இதையும் வந்து செக்யூர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோட் வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வராங்க. ஸோ கோட் வெரிஃபை இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cloudflareோட இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஸோ வாட்ஸ்அப் வெப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கோடை வந்து யாராவது ஆல்டர் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஹேக் ஆயிருக்கா அப்படின்னு இது வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்லும். ஸோ எப்படி இது வெரிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் வெரிஃபையும் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இவங்க கொண்டு வராங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி கூகுள் குரோம்லலாம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் எக்ஸ்டென்ஷன் ஃபார்மில் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி பின் பண்ணியும் வச்சுக்கலாம். எப்பப்போ வேணுமோ அது உங்களுக்கு ரன் பண்ணி ஏதாவது கோட் வந்து உங்களுக்கு மிஸ் ஹேண்டில் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி சொல்லும். அகைன் எல்லா ப்ரௌசர் குரோம், சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாத்துலேயும் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங்குடைய S22 சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் லைவாக இருக்குது. சேல் அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அகைன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கில் இவங்க சொன்ன ஆஃபர்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சேல்லையும் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 10 days இருக்கலாம், இல்லை 1 week இருக்கலாம், எத்தனை நாளைக்கு
அப்படின்னு சொல்லலை. பட் நீங்கள் ஒருவேளை ப்ரீ புக்கில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப்லைன்லையும் நீங்கள் ஆஃபர்ஸ் இருக்குது. அதாவது கேலக்ஸி வாட்ச் ஃபார் பட்ஸும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆஃபர்ஸோட வந்து சில நாள் வந்து உங்களுக்கு சேலில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதோட சாம்சங்குடைய F23 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கிவ் அவேவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய F23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்டரி ஆஃபரில் வந்து 14,999 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 750G 14,999 அப்படிங்கும்போது ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சேல் இதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 16th அன்னைக்கு இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். OnePlus Nord CE2 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாட் சீரீஸில் எப்படி இருந்ததோ கேமரா மாடியூல் அதே மாதிரி தான் இங்கேயும் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த Nord CE2 Liteம் வந்து உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் இல்லாமல் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. கூடவே டைப் சி போர்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இங்கே ரிவீலாக இருக்குது. அகைன் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ்டாக இருக்குது. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் Nord CE2 Lite இந்தியாவில் லான்ச் ஆகுது. சாம்சங்குடைய A சீரீஸில் சாம்சங் A13 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர்ஸும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G அண்ட் 4G அப்படி தான் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாவில் 5G வெர்ஷனும் வரலாம் 4G வெர்ஷனும் வரலாம் அப்படின்னு தெரியுது. 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. MediaTek Dimensity 700ல இந்தியாலையும் அதே சிப்செட்டோட இவங்க கொண்டு வரலாம். அகைன் 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சிப்செட்டில் வரும் தெரியல. பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து A13 கீழே இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. நத்திங் பிராண்ட் வந்து March 23rd அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஈவெண்ட்கான ஒரு டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ரூத் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுடைய பேஜில் கீழே வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகனுடைய லோகோ இருக்குது. ஸோ நத்திங் கீழே வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்ற டிவைசஸ் எல்லாம் குவால்காமோட இவங்க கொலாப் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. ஸோ குவால்காம் சிப்செட்டில் தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை இந்த ஈவெண்ட்டில் 2022ல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், என்னென்ன வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் இல்லைனா ஒரு ரோட் மேப்பாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் March 23rd அன்றைக்கி என்ன இவங்க ரிவீல் பண்ணுறாங்கன்னு. Redmi K50 சீரீஸ் March 17th அன்றைக்கி சைனாவில் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அவுட்லுக் டிசைனோட வந்து அஃபிஷியல் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். உங்களுக்கு சென்சார் மட்டும் ஓரியோ மாடலில் வந்து கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே ஒரு ரெக்டாங்குலர் கேமரா மாடியூலில் இருக்குது. அகைன் இங்கே எல்இடி லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டூவல் எல்இடி யூனிட்டோட இது வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இங்கே ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100லையும் ப்ரோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 9000லையும் உங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 108 மெகா பிக்சல் அப்படின்னு தான் கேமரா மாடியூலில் வந்து இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ப்ளஸில் மட்டும் OS சப்போர்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட ரெட்மியுடைய K50 சீரீஸ் சைனாவில் March 17th அன்னைக்கு. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டார் வெர்ஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.